ஹே படி, பிரியாணிக்காக சென்னையிலேருந்து ஆம்பூர் வரைக்கும் போனேன். யா படி, சென்னை பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அட்டகாசம் தான். அதே டைமில் ஆம்பூரோட சீரக சம்பா பிரியாணியும் ஆஹா ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிக்கும் போது ஆம்பூர்லேருந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் வந்துச்சு. அங்கே ஒரு 1500 பேருக்கு பிரியாணி சமைக்கிறோம், வாங்க வந்து எங்கள் பிரியாணி சாப்பிட்டு மொத்தமாக கேட்டரிங் சர்வீஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டாங்க ஆம்பூர் ஸ்டார் கேட்டரிங்லேருந்து. இவங்க 1998 இப்போ வரைக்கும் 1000+ அக்கேஷன்ஸ்க்கு கேட்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலைசேஷன் இன் சர்விங் ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி. ஸோ ரைட்டு, நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜாலியாக கிளம்பியாச்சு. ட்ரெயினில் 3 hours ட்ராவலுக்கு அப்புறம் ரீச் ஆயாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மண்டபம் வந்தாச்சு. குக்கிங் பிளேஸ்க்கு வந்தா அண்டாவா பிரியாணி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரே டைமில் அத்தனை பேருக்கு சமைச்சிட்டு இருக்கிறது பார்க்க எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. பிரியாணி மட்டும் இல்லை, சைட் டிஷ்க்கு ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், சிக்கன் ஃப்ரைஸ், மலாய் சிக்கன், ரேஷ்மி ரொட்டின்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா, இப்போவே பசிக்குது அப்படின்னு இருந்துச்சு. டக்குன்னு பிரியாணியும் ரெடி. சரி ரைட்டு, நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெல்கம் ட்ரிங்க்ஸ்க்கு முக்கியம் இல்லை, எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டாக பிடிச்ச அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ள அவ்வளோ பல்பி கிரேப்ஸ் ஒரு கிளாஸ்க்கு உள்ளவே செம்மையாக பிடிச்சதால 2 குடிச்சேன். ஃப்ரெஷ்ஷாக இளநியும் கொடுத்துருந்தாங்க, நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ரைட்டு, இப்போ நம்ம உள்ள சாப்பிட போகலாமா? குட்டி குட்டி சந்தோஷமே இதான் படி. நம்மளுக்கு பிரியாணி பிடிக்கும், அதுவும் ஒரே டைமில் 1000-2000 பேருக்கு சமைக்கிற டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ யா, இடத்துக்கு வெயிட் பண்ணி ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஆம்பூர் ஸ்டைலில் சீரக சம்பா பிரியாணி. ஆஹா, டேஸ்டட் ஸோ குட் படி, நல்லா பிடிச்சது. அப்படியே சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு ஸ்வீட் பீடா போட்டு ஃப்ரூட்ஸும் ஐஸ்கிரீமும் ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சீரியஸ்லி படி, ஒரு நல்ல கேட்டரிங் சர்வீஸ். ரைட் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் வெல்கம் ட்ரிங்க்ஸ்லேருந்து பிரியாணி, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, ஐஸ்கிரீம், பீடா வரைக்கும் நல்லா ஃபுல்ஃபில்டாக பண்ணியிருந்தாங்க. பிரியாணி டேஸ்ட் அண்ட் சர்வீஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ யா படி, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி கேட்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆம்பூர் ஸ்டார் கேட்டரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ சாப்பிட்டு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பை படி.